வணக்கம். நம்மளுடைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்ட பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஆக்சுவலா ஒரு உடைந்த எலும்பு இருந்தா ரொம்ப தெளிவா ஒரு வெள்ளைக்கோடா தெரியும். கரெக்ட். டாக்டர் ஈஸியா இதோ இங்க தான் பிரச்சனை, இத சரி செய்யணும்னு சொல்லிடுவாரு. அது ரொம்ப பைனரியான ஒரு விஷயம். உடைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஆனா தொழில்நுட்பம், அரசு நிர்வாகம், அப்புறம் நம்ம சமூக விழுமியங்கள், அதாவது சோஷியல் வேல்யூஸ், இது மூணும் சந்திக்கிற ஒரு சிக்கலான புள்ளியா நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்தா எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்ரே மிஷினே குழம்பி போய் பழுதாகிடும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நிஜமாவே இது ஒரு இருட்டறையில கருப்பு பூனைய தேடுற கதை தான். ஒரு சமூக பிரச்சனைக்கான ஆணிவேர் எங்க இருக்குங்கிறத ஒரு மருத்துவ பரிசோதனை மாதிரி இவ்வளவு எளிதா காட்டிட முடியாது. அதனால தான் இன்னைக்கு நாம அலச போற தரவுகள் உங்களை நேரடியாக பாதிக்கக்கூடியவை. உண்மைதான். இது வெறும் டேட்டா கிடையாது, இது பல பேரோட வாழ்க்கை. அதான், இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க பல வருஷம் படிச்சு ஒரு வேலைய வாங்கி கடைசியில இதுதானா வாழ்க்கைன்னு என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சிருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற விஷயங்கள் அந்த உணர்வோட நேரடியா தொடர்புடையது. எக்ஸாக்ட்லி. நம்ம கையில இப்போ சில ஆழமான கட்டுரைகள், சமூக பொருளாதார பகுப்பாய்வுகள், அப்புறம் ஒரு தனிநபரோட ரொம்ப உணர்வுபூர்வமான வழிகள் நிறைந்த சில அனுபவ குறிப்புகள் இருக்கு. ஆமா, பள்ளிகள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயோட நுழைவு, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல இருக்கிற தொழில்நுட்ப சிக்கல்கள், தென்னிந்தியாவோட மக்கள் தொகை சரிவு, அப்புறம் ஒரு அரசு வேலை எப்படி ஒரு சௌகரியமான அடிமைத்தனமா மாறுதுன்னு பல விஷயங்களை ஒன்னோட ஒன்னு இணைச்சு பார்க்க போறோம். இது ஒரு மிகப்பெரிய மிஷன். எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்? இப்போ கல்வியிலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்கூல், காலேஜ்லாம் வேண்டாம், ஏஐ மூலமாவே சுயமா கத்துக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கே. இது ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து நீச்சல் கத்துக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நேரடியா ஒரு பயிற்சியாளரோட தண்ணியில இறங்கி நீச்சல் பழகறதுக்கும் ஸ்கிரீனை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த நீச்சல் உதாரணம் மிகச்சரியான பொருத்தம். தொழில்நுட்பம் வளரும்போது பழைய முறைகளை தூக்கி எறியணும்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வெறும் தகவல்களை, அதாவது டேட்டாவை மூளைக்குள்ள செலுத்துற ஒரு சர்வர் கிடையாது. ஓ, அப்போ அது ஒரு சோஷியல் ஸ்பேஸ்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஒரு வகுப்பறையில சக மாணவர்களோட சண்டை போடுறது, சமாதானமாகிறது, ஒரு டீமா சேர்ந்து வேலை செய்யறது, தோல்வியை கையாள்றது, இந்த மாதிரி சமூக திறன்களை ஒரு மிஷின் எப்படி சொல்லித்தர முடியும்? மனிதர்களுக்கு இடையில நடக்கிற அந்த சமூக உரசல்கள் தான் ஒரு குழந்தைய முழுமையான மனுஷனா உருவாக்குது. ஒரு நிமிஷம், இத நான் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கறேன். நீங்க சமூக உரசல்னு சொல்றீங்க. ஆனா மனித ஆசிரியர்கள் கிட்ட சாதி, மதம், ஏழை, பணக்காரன்கிற பாரபட்சம் இருக்கே. ஒரு கிராமத்து மாணவனும் நகரத்து மாணவனும் ஏஐ கிட்ட ஒரே மாதிரியான தரமான கல்வியை பெற முடியுங்கிறப்போ மனிதர்களை விட இயந்திரங்கள் சிறந்தவைதானே? அதுகிட்ட பயாஸ் கிடையாது இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஏஐ பாரபட்சம் இல்லாத மாதிரி வெளியில தெரியலாம், ஆனா அதுகிட்ட ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப குறைபாடு இருக்கு. அத ஏஐ ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. ஓ, அந்த கற்பனையா ஒரு தகவலை உருவாக்குமே, அது சொல்றீங்களா? ஆமா, அதுதான். இல்லாத ஒன்ன இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு அப்பட்டமான பொய்களை ரொம்ப ஆணித்தரமா உண்மை மாதிரி சொல்ற குணம் ஏஐக்கு உண்டு. அது மொழிய கணிக்குதே தவிர உண்மைய புரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் ஆபத்தா தெரியுதே. அப்போ தனக்கு தெரியாதுன்னு கூட அது ஒத்துக்காதா? அதுதான் பெரிய பிரச்சனை. அது ஒத்துக்காது. இது ஏன் ஆபத்துன்னா, ஒரு மாணவனுக்கு எது சரி எது தப்புன்னு பகுத்தறியற திறன், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்றதுக்கு முன்னாடியே அவன் முழுசா ஏஐய நம்பினா அது தர்ற தப்பான தகவல்களை வேதவாக்கா எடுத்துக்குவான். கரெக்ட். சின்ன வயசுலயே தப்பான புரிதல் வந்துடும். அது மட்டும் இல்லாம, ஒரு மாணவன் கிளாஸ்ல சோர்வா இருக்கானா, அவனுக்கு வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையாங்கிறத அவனோட முகத்தை பார்த்து ஒரு மனித ஆசிரியரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு இயந்திரத்தால அந்த அரவணைப்பை தரவே முடியாது. அப்போ கம்ப்ளீட் ஏஐ சாத்தியமில்லைன்னு சொல்றீங்க. ஆமா. அதனால தான் கல்வியில ஏஐ அப்படிங்கிறது ஒரு துணை கருவியா, ஒரு ஹைபிரிட் மாடலா இருக்கணுமே தவிர அது எப்பவுமே மனிதர்களுக்கு மாற்று கிடையாது. சரி, இப்போ கல்வியில தொழில்நுட்பம் ஒரு டூல் மட்டும்தாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே தொழில்நுட்பத்தை மாணவர்களோட தகுதியை சோதிக்கிற தேர்வுகளுக்கு ஏன் முழுமையா பயன்படுத்தக்கூடாது? எக்ஸாம்ஸ் பத்தி சொல்றீங்க? ஆமா, ஸ்கூல்ல வேணா, ஆனா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது, குறிப்பா நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல ஏன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி முறைய இன்னும் முழுமையா கொண்டு வரல? சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்லெல்லாம் இதே நடைமுறை தானே இருக்கு. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலயும் ஒரு ஓஎம்ஆர் பேப்பரை கொடுத்து 20 லட்சம் பேரை உட்கார வச்சு எழுத வைக்கிறது கொஞ்சம் பிற்போக்குத்தனமா தெரியலையா? வெளியில இருந்து பார்க்கும்போது இது பிற்போக்குத்தனமா தெரியலாம். ஆனா இது புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்.
தமிழ்நாட்டுல குரூப் 4 மாதிரி தேர்வுகளை ஒரே நாள்ல 15லேருந்து 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆமா, நம்பர்ஸ் ரொம்ப அதிகம். அதான் இந்தியால இருக்கிற எந்த ஒரு மாநிலத்தோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல இத்தனை லட்சம் பேருக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒதுக்குறது இப்போதைக்கு சாத்தியமே இல்ல. சரி, ஒரே நாள்ல இவ்ளோ பேருக்கு சிஸ்டம் இல்லைங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதை ஏன் பல ஷிஃப்ட்டுகளா பிரிச்சு நடத்தக்கூடாது? ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர்னு வச்சா கூட ஒரு 15 நாளுக்குள்ள எக்ஸாம முடிச்சிடலாமே. இதுல என்ன பெரிய சிக்கல் வந்துற போகுது? அங்கதான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. இத நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. பல ஷிஃப்ட்டுகளா நடத்தும்போது ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு முதல் ஷிஃப்ட்ல ரொம்ப ஈஸியான கேள்விகள் அதுல மாணவர்கள் சராசரியா 80 மார்க் எடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். சரி. ஆனா 2வது ஷிஃப்ட்ல ரொம்ப கஷ்டமான கேள்விகள் அதுல சராசரியே 40 மார்க் தான் வருதுன்னா இந்த 2 பேரையும் எப்படி நீங்க ஒரே ரேங்கிங் லிஸ்ட்ல கொண்டு வருவீங்க? ஓ, அந்த மார்க் ஏற்றத்தாழ்வு வருவேன். இத சமன் செய்யத்தான் அந்த நார்மலைசேஷன் முறை பயன்படுத்தப்படுதா? ஆமா, அது ஒரு சிக்கலான மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா. இந்த முறைய பயன்படுத்தும் போது முதல் ஷிஃப்ட்ல நல்லா படிச்சு 85 மார்க் வாங்கின ஒரு மாணவனோட மார்க் ஃபார்முலா படி 70ஆ குறைக்கப்படலாம். ஐயையோ, அப்போ அவன் சும்மா இருப்பானா? இருக்க மாட்டான். நான் சரியான பதில தானே எழுதினேன், ஏன் என் மார்க்க குறைச்சிங்கன்னு நேரா கோர்ட்டுக்கு போவான். இப்படி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஆயிரக்கணக்கான கேஸ் ஃபைல் ஆகி ரிசல்ட் வராம பல வருஷம் முடங்கிடும். இது பெரிய சட்ட ரீதியான அப்புறம் நிர்வாக ரீதியான சிக்கலை உருவாக்கும். நீங்க சொல்ற இந்த பிராக்டிக்கல் சிக்கல்கள் நல்லா புரியுது. இதுல கிராமப்புற மாணவர்களுக்கான இந்த டிஜிட்டல் இடைவெளியும் ஒரு தடையா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. கிராமப்புறங்கள்ல இருந்து வர்ற முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மவுஸை புடிச்சு எந்த பதற்றமும் இல்லாம ஸ்கிரீனை பார்த்து எக்ஸாம் எழுதுறதே ஒரு மிகப்பெரிய சவால் தான். அவங்களோட அந்த தொழில்நுட்ப பயம் அவங்களோட அறிவை மறைச்சிடக்கூடாதுங்கிறதுல அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆமா, அதுவும் இல்லாம ரிமோட் ஆக்சஸ் மூலமா ஹேக்கிங் நடக்கிற ஆபத்தும் இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. ஆமா, அதனால தான் இப்போதைக்கு அப்ளை பண்றவங்க குறைவா இருக்கிற தேர்வுகள்ல மட்டும்தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை டிஎன்பிஎஸ்சி பயன்படுத்துது. மத்தபடி ஓஎம்ஆருக்கு, ஜிபிஎஸ், பயோமெட்ரிக்னு வேற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. சோ தொழில்நுட்பம்ங்கிறது எல்லாத்துக்குமான மாயாஜால தீர்வு கிடையாதுங்கிறது தெளிவா புரியுது. ஆனா இப்போ எனக்கு இன்னொரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்னது அது? ஒரு பக்கம் வெறும் 10,000 வேலைக்கு 20 லட்சம் இளைஞர்கள் போட்டி போடுறாங்க. இவ்ளோ மனித வளம் இங்க இருக்கு. ஆனா நம்ம தரவுகள்ல இருக்கிற இன்னொரு தகவல் முற்றிலும் முரண்பாடா இருக்கே. ஆந்திரா மாதிரி சில தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் 3வது இல்லைன்னா 4வது குழந்தை பெத்துக்கிட்டா 30,000 முதல் 40,000 வரை ஊக்கத்தொகை தரப்போறதா யோசிக்கிறாங்க. ஆமா, இந்த நியூஸ் இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. வேலைக்கே இங்க வழி இல்லாதப்போ எதுக்காக அரசாங்கம் மக்கள் தொகையை பெருக்க சொல்றாங்க? நீங்க கேக்குற இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு தான் இன்றைய இந்தியாவோட மிகப்பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனை. தென் மாநில அரசுகள் ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்க நினைக்கிறாங்கன்னா அவங்க முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிற ஒரு டெமோகிராஃபிக் டிசாஸ்டரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. டெமோகிராஃபிக் டிசாஸ்டர்னா மக்கள் தொகை சரிவுன்னு சொல்றீங்களா? ஆமா, கடந்த 40 வருஷமா தென்னிந்திய மாநிலங்கள் கல்வி அறிவாலும் விழிப்புணர்வாலும் மக்கள் தொகையை ரொம்ப கச்சிதமா கட்டுப்படுத்திக்காங்க. ஆனா இப்போ பிறப்பு விகிதம், அதாவது டிஎஃப்ஆர் 1.5ஆ குறைஞ்சிருச்சு. ஒரு மக்கள் தொகை நிலையா இருக்கணும்னா அந்த விகிதம் 2.1ஆ இருக்கணும். அதாவது இப்போ வேலை தேடுற இந்த 20 லட்சம் பேரும் இன்னொரு 30 வருஷத்துல முதியவர்களா மாறிடுவாங்க. அப்போ உழைக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறதுக்கும் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் போதுமான அளவுல இருக்க மாட்டாங்க தானே சொல்றீங்க? சரியா பிடிச்சிட்டீங்க. உழைக்கிற மக்கள் குறைஞ்சா மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சரிஞ்சிடும். இது ஒரு பக்கம் இருந்தா இதை விட இன்னொரு பெரிய அரசியல் ஆபத்து ஒண்ணு காத்திருக்க. அது என்னது? அதுதான் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை, அதாவது டெலிமிட்டேஷன்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அடிப்படையில தான் நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படுது. எந்த மாநிலத்துல அதிக மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல அதிக எம்பி சீட் கிடைக்கும். ஒரு நிமிஷம், இது ரொம்ப அநியாயமா தெரியுதே. மத்திய அரசோட குடும்ப கட்டுப்பாட்டு கொள்கையை ரொம்ப சரியா பின்பற்றிய தென் மாநிலங்களுக்கு மக்கள் தொகை குறைஞ்சிடுச்சுங்கிற காரணத்துக்காக நாடாளுமன்றத்துல அரசியல் அதிகாரம் பறிபோகுமா? இதுதான் நிதர்சனமான உண்மை. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால தென் மாநிலங்கள் இப்போ தண்டிக்கப்படுற அபாயம் உருவாயிருக்கு. அதனால தான் தங்களோட அதிகாரத்தை தக்க வைக்க மக்கள் தொகையை உயர்த்த அரசுகள் முயற்சிக்கிறாங்க. அரசாங்கத்தோட இந்த அரசியல் தந்திரம் எனக்கு புரியுது. ஆனா முறையான கல்வியும் வேலை வாய்ப்பும் இல்லாம வெறும் எண்ணிக்கையை மட்டும் பெருக்கிறது சமுதாயத்துக்கு ஒரு பாரமா தானே முடியும்? கண்டிப்பா.
ஒரு பக்கம் பார்த்தா நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து முதலாம் குலோத்துங்க சோழனோட ஆனந்தமங்கலம் செப்பேடுகளை பிரதமர் மீட்டத பத்தி பெருமையா பேசுறோம். அது நம்ம வரலாற்று பெருமை, கல்ச்சுரல் டிப்ளமசின்னு கொண்டாடுறோம். ஆனா கடந்த கால பெருமை மட்டும் இன்னைக்கு இருக்கிற ஒருத்தனோட பசிய தீர்த்துடுமா? ஒருபோதும் தீர்க்காது. ஒரு நாட்டோட வரலாறு மீட்கப்படுறது சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு ஒரு மதிப்பை கூட்டலாம். ஆனா அது மட்டுமே ஒரு சாதாரண குடிமகனோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடாது. இன்னைக்கு அரசு என்ன செய்யுது தெரியுமா? நிதி பற்றாக்குறை காரணமா காலி பணியிடங்களை நிரப்புறதையே குறைச்சுக்கிட்டாங்க. ஆமா, அவுட் சோர்சிங் அதிகமாயிடுச்சு. அதுதான், ஒரு ஊழியரை நிரந்தரமா வேலைக்கு எடுத்தா சம்பளம் மட்டும் இல்லாம எதிர்காலத்துல பென்ஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு பல மடங்கு நிதிச்சுமை அரசுக்கு வருது. அதனால அரசு இயந்திரமே இப்போ IFHRMS மாதிரி ஆட்டோமேஷனை நம்பியும் கார்ப்பரேட் பாணியில ஒப்பந்த முறைக்கும் மாறிக்கிட்டு வராங்க. ஓ, அரசாங்கமே நிரந்தர வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு தற்காலிக பணியாளர்களை தேடுதுங்கிறீங்க. ஆமா, கிக் எக்கானமி மாதிரி மாறிட்டு இருக்கு. அரசாங்கம் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி லாப நஷ்ட கணக்கு பாக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த பிரம்மாண்டமான அரசாங்க இயந்திரத்துக்கும் சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கும் நடுவுல சிக்கிக்கிற ஒரு சாதாரண தனிமனிதனோட நிலைமை என்ன? அவனோட மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம தரவுகள்ல இருக்கிற ஒரு தனிநபரோட குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே கனமா இருந்துச்சு. அவர் தன்னுடைய 10 வருஷம் உழைப்பை கொடுத்து ஒரு வேலையை வாங்குறார். ஆனா இந்த சமூகம் அவரை எப்படி நடத்துதுங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த தனிநபரோட குறிப்புகள் நம்ம கல்வி மற்றும் சமூக அமைப்போட ஆணிவேரையே உழுக்கிற மாதிரி ஆழமான கேள்விகளை கேக்குது. இந்த சிஸ்டம் எப்படி ஒரு மனுஷனை வரை இயந்திரமா மாத்துதுங்கிறத அது அப்பட்டமா காட்டுது. அவர் முதல்ல கல்வியிலிருந்து தன்னோட விமர்சனத்தை தொடங்குறாரு. தேசிய கல்விக் கொள்கைய ஏற்காத மாநிலங்களுக்கு சமக்ர சிக்ஷா மாதிரி திட்டங்கள் மூலமா வர்ற நிதிய மத்திய அரசு முடக்குது. இதனால ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படுதுன்னு ஒரு புறம் சொன்னாலும் நம்ம ஒட்டுமொத்த பள்ளிக்கல்வியோட தரமே ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மனப்பாடம் செய்யற முறை அவங்களோட சுய சிந்தனையோ இல்ல வேலைக்கான திறனையோ வளர்க்கல. இதனால என்ன ஆகுது? ஒரு இளைஞன் 5லிருந்து 10 வருஷம் கோச்சிங் சென்டர்கள் அடைபட்டு தன்னோட 20லிருந்து 30 வயசு மொத்தமா வீணாக்குறான். சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தும் வேலையில்லாத திண்டாட்டத்துல தான் வந்து நிக்கிறான். இங்க நாம ஒரு கசப்பான உண்மையை ஒத்துக்க வேண்டியிருக்கு. அரசு தேர்வுகள்ல 20 லட்சம் பேர் எழுதி சில 100 பேர் மட்டும்தான் செலக்ட் ஆகுறாங்கன்னா அங்க நடக்கிறது திறமையானவங்களை தேர்ந்தெடுக்கிற முறை கிடையாது. அது மத்தவங்கள வடிகட்டுற முறை. ஃபில்டர் பண்றாங்கன்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு 0.5 மார்க்ல வேலையை இழக்கிறவர் ஒன்னும் திறமையற்றவர் கிடையாது. ஆனா இந்த சிஸ்டம் அவரை ஒரு தோல்வியாளர்னு முத்திர குத்தி அவரோட பல வருஷ உழைப்ப 0 ஆக்கிடுது. இதுதான் அந்த நபர் ரொம்ப ஆழமா கேக்குறாரு. எனக்கு வேலை கிடைச்சது அதிர்ஷ்டம்னா மத்தவங்களுக்கு கிடைக்காததுக்கு இந்த கல்வி ஏன்னு? இந்த கேள்வி என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. கல்வி அப்படிங்கிறது சுயமா சிந்திக்க வைக்கிற ஒரு கருவியா இல்லாம மாசம் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை வாங்குறதுக்கான ஒரு டிக்கெட்டா மட்டும் சுருங்கிடுச்சா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அந்த நபர் 6 வருஷம் போராடி ஒரு வழியா 60,000 ரூபாய் சம்பளத்துல அரசு வேலைய வாங்கிட்டார். ஆனா அதுக்கப்புறமும் அவருக்கு எந்த நிம்மதியும் கிடைக்கலங்கிறது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சோகம். அவர் 30-35 வயசை கடந்தும் கல்யாணமாகாம தனிமையில தவிக்கிறார்னு தரவுகள் சொல்லுது. அவர் 60,000 ரூபாய் வாங்கின பிறகும் இந்த சமூகம் அவரை சாதி, உட்பிரிவு, ஜோஷியம்னு பல அளவுகோல்களை வச்சு நிராகரிக்குது. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. நாம கல்வி கற்ற சமூகம்னு சொல்லிக்கிட்டாலும் இன்னமும் கல்யாண சந்தையில ஒரு மனுஷனோட மதிப்பு அவனோட சாதியையும் அவன் வாங்குற சம்பளத்தையும் வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. இது எவ்ளோ பெரிய மன உளைச்சல்! ஒரு மனுஷன் தன் வாழ்நாளோட மிகச் சிறந்த பருவத்தை ஒரு இருட்டறையில புத்தகங்களோட செலவழிச்சு ஒரு வேலைய வாங்கின பிறகு அவன் இந்த சமூகம் அவனோட பிறப்ப வச்சு நிராகரிக்குது. ஆமா, அவர் தன்னுடைய பெற்றோர்கிட்ட சில பகுத்தறிவு கேள்விகளை கேட்கிறார். ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கு? ஏன் மனிதனா பார்க்க மறுக்குதுன்னு. அதுக்கு பதில் சொல்ல தெரியாத பெற்றோர் விவாதத்தை தவிர்க்கிறதுக்காக அவரை மாற்றுத்திறனாளி இல்லனா மனநிலை சரியில்லாதவர்னு முத்திர குத்துறாங்க. இது எவ்வளவு கொடூரமான ஒரு உளவியல் தாக்குதல்! சமூகத்தோட பழமைவாத அமைப்புக்குள்ள பொருந்தாதவரை, சிந்திக்க தெரிஞ்சவரை இந்த சமூகம் ஒரு நோயாளியா பாக்குற மாதிரி பாக்குது. இதத்தான் நாம சௌகரியமான அடிமைத்தனம், அதாவது பிரிவிலேஜ்டு ஸ்லேவரின்னு புரிஞ்சுக்கணும். 4 செவுத்துக்குள்ள அடைஞ்சு பல லட்சங்களை செலவழிச்சு வாழ்நாளின் பெரும்பகுதியை ஒரு எலிப்பந்தயத்துல ஓடி முடிச்சிட்டு கடைசியில ஒரு மாச சம்பளத்துக்காக மட்டும் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறது ஒரு அடிமைத்தனம் தானே? கண்டிப்பா. பெண்ணோட உடலை நுகர்ந்து பிள்ளை பெறுவது மட்டும்தானான்னு கேக்குறாரு.
இந்த கேள்வி சமூகத்தோட முகத்துல அறையிற ஒரு சவுக்கடி மாதிரி இருக்கு. கல்யாணம், வாழ்க்கை அப்படிங்கறத இந்த சமூகம் ஒரு பொருளாதார ஒப்பந்தமாவும், குழந்தை பெத்துக்கிற ஒரு ஃபேக்டரியாவும் தான் பாக்குது. ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இடையிலான புரிதல், அன்பு, இதற்கெல்லாம் இங்க இடமே இல்லையாங்கிற ஆதங்கம் எனக்குள்ள வருது. நீங்க சொல்றது மிகச்சரி. உண்மையான வெற்றி அப்படிங்கிறது சமூகம் வச்சிருக்கிற செக்லிஸ்ட டிக் பண்றது கிடையாது. ரெண்டு மனிதர்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனரீதியாவும் சிந்தனை ரீதியாவும் இணையா நின்னு வாழ்க்கைய பகிர்றது தான் உண்மையான கூட்டாண்மை, அதாவது கம்பானியன்ஷிப். ஆமா, அதுதான் நிஜமான ரிலேஷன்ஷிப். அது இல்லாம வெறும் உடலை நுகர்றதுக்கு வாரிசை பெருக்கிறதுக்கும் நடக்கிற கல்யாணம் ஒரு மனுஷனை ஆன்ம ரீதியா கொன்னுடும். தற்போதைய சமூக கட்டமைப்பு மனிதர்களை வெறும் கன்சியூமர் ப்ராடக்டாவும் உற்பத்தி இயந்திரமாவும் மட்டுமே பாக்குது. ஒருத்தன் சம்பாதிக்கணும், பிள்ளை பெத்துக்கணும், அந்த பிள்ளைய மறுபடியும் இதே எலிப்பந்தயத்துல ஓட வைக்கணும். இது ஒரு முடிவில்லாத நச்சு சுழற்சி. அப்படியென்றால் இந்த டாக்ஸிக்கான சூழல்ல இருந்து ஒரு தனிநபர் எப்படி வெளியே வர்றது? அவர் என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் தனிமையை கொண்டாட கத்துக்கணும். தனிமைங்கிறது ஒரு சாபம் கிடையாது. அது தன்னைத்தானே கண்டுபிடிப்பதற்கான ஒரு சுதந்திரம். தன்னிகிட்ட இருக்கிற பொருளாதார சுதந்திரத்தை பயன்படுத்தி தன்னை மதிக்காத சமூக அளவுகோள்களை உடைச்சி எறியணும். யாரோ உருவாக்குன விதிகளுக்காக தன்னை வதைத்துக்கிறத விட சுய தேடல்ல, அதாவது செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஈடுபடுறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. ஒரு மாச சம்பளத்துக்காக 35 வருஷம் எந்த கேள்வியும் கேட்காம ஒரு மிஷின் மாதிரி உழைக்கிறது வாழ்க்கை இல்லைங்கிறத உணர பழகணும். இந்த உரையாடல் ரொம்பவே ஆழமான பல சிந்தனைகளை தூண்டிருக்கு. நாம தொழில்நுட்பத்துல ஆரம்பிச்சு ஒரு தனி மனிதனோட உளவியல்ல நின்னுருக்கோம். இதை நான் ரொம்ப சுருக்கமா தொகுத்து பார்க்கறேன். கல்வி அப்படிங்கிறது வெறும் தேர்வுகளுக்கான தயாரிப்பு கிடையாது. அது மனிதனை சுயமாக சிந்திக்க வைக்கணும். அப்சல்யூட்லி. ஆனா துரதிர்ஷ்டவசமா ஸ்கூல்ல ஆரம்பிக்கிற போட்டி வேலை வாய்ப்புல ஒரு பெரிய எலிப்பந்தயமா மாறி கடைசியில சமூக அங்கீகாரத்துக்கான ஒரு சௌகரியமான அடிமைத்தனத்துல தான் முடியுது. நம்ம அரசாங்க இயந்திரமும் சரி, சாதி ஜோஷியம் மாதிரி பழமைவாத சமூக கட்டமைப்புகளும் சரி, மனிதனை வெறும் எண்களாவும் உற்பத்தி இயந்திரங்களாவும் தான் பாக்குது. அதுதான் நாம மாத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விவாதம் எதை தோற்றுவிக்குது? உங்களுடைய கல்வி உங்களை சுயமா சிந்திக்க வச்சிருக்கா, இல்ல ஒரு அமைப்போட சௌகரியமான அடிமையா உங்களை மாத்திருக்கா? நம்ம தரவுகள்ல நம்ம பார்த்த அந்த நபர் 6 வருஷம் போராடி மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கியும் எந்த நிம்மதியும் இல்லாம வேதனையில தவிக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம எல்லாரும் சமூகத்தோட அங்கீகாரம்ங்கிற ஒரு மாயைக்காக நம்மளோட உண்மையான மகிழ்ச்சியை விலை பேசிக்கிட்டு இருக்கோமா? ரொம்ப வேலிடான பாயிண்ட் இது. நாளைக்கு காலையில நீங்க வழக்கம் போல எழுந்து உங்க வேலைக்கு போகும்போது அந்த நெரிசலான பயணத்துல உங்களையும் ஒரு முறை கேட்டுக்கோங்க. நான் எனக்காக வாழ்றேனா, இல்ல என்னையே நிராகரிக்கிற, என்கிட்ட குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிற இந்த சமூகத்தை திருப்திப்படுத்த வாழ்றேனா? நான் தேடுற அந்த போலியான அங்கீகாரம் நிஜமாவே என் வாழ்க்கைக்கு தேவைதானா? யோசிங்க. சூப்பர். ஒரு எக்ஸ்ரேல உடைஞ்ச எலும்ப கண்டுபிடிக்கிற மாதிரி வாழ்க்கையோட பிரச்சனைகளை எளிதா கண்டுபிடிச்சிட முடியாதுன்னு நம்ம தொடக்கத்துல பேசணும் இல்லையா? அந்த இருட்டறையில வெளிச்சத்தை கொண்டு வர்றது நீங்க உங்களை நோக்கி கேட்கிற இந்த கேள்விகள்ல தான் அடங்கியிருக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான ஆழமான அலசல்ல நாம சந்திப்போம்.